அந்த கொலைகாரனோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். ரெண்டு நாள்ல 4 பேர் காணாம போயிருக்காங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஐந்திரை ஷார்ட் ஃபிலிமோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவீன் ரிக்கி நடிச்சிருக்காரு. நவீன் ரிக்கி நான் யாருன்னு உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் நிறைய டிக்டாக் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. நவீன் ரிக்கின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுட்டு நிறையா வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நிறையா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் பேர்லாம் எனக்கு தெரியல. சப்போஸ் அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி தெரியுது, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரியும் தெரியுது. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை, நியூ இயர்க்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. ட்ரெய்லர் மட்டும் தான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. ஒரு மியூசிக் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வந்து நம்ம தான் இங்கே ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து ஒரு சினிமா தான் முக்கியங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து வீட்டை விட்டு வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒரு ரெகக்னேஷனோ ஒரு சப்போர்ட்டோ யாருக்கும் இங்கே கிடைக்கிறதில்ல. ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் நம்மளால் ஒரு முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம பண்ணணும். உங்களாலையும் நீங்கள் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுங்க. அப்போ தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போடலாம். ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ நம்ம போடலாம். நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன நினச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நவீன் ரிக்கியோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்டு அதில் நடிச்சிருந்த எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.